அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 23, 24, 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். தற்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவும் பார்த்தீங்கன்னா 12.74 கிலோமீட்டர் நீளமான T50 என்னும் நாட்டின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இது வந்து பனிஹால் காரி சம்பர் சங்கல் வழி மூலியமா தான் பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது முதல்ல பார்த்தீங்கன்னா நாட்டின்ல வந்து மின்சார ரயில் சேவை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் தொடங்கியிருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சேவை பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் மற்றும் சங்கல்தான் இடையே தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து முதலாவது மின்சார ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மு.க. ஸ்டாலின். தற்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநில மகளிர் கொள்கை வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, அரசியலில் பெண்கள் நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை வந்து தொலைநோக்கு பார்வையுடன் வந்து சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளித்தல் போன்றவற்றின் மூலயமா வந்து இந்த அடிப்படை காரணமாக கருதி தமிழ்நாட்டில் மாநில மகளிர் கொள்கை வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இது வந்து 10 வருடங்களில் வந்து அமலில் இருக்கும் அப்படி சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், வேலை வாய்ப்பில் சமூக நீதியை ஊக்குவிக்கும் புதிய நிறுவனங்களுக்கு டேஸ் மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 10%. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மானியம் வழங்குறாங்க. இது வந்து வேலை வாய்ப்பில் சமூக நீதியை வந்து ஊக்குவிக்கிற வகையில் புதிய நிறுவனங்களுக்கு வந்து 10% வந்து மானியத்தினை வந்து வழங்க உள்ளதாக வந்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட், தமிழக சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஆலோசனை வழங்க ஆணையம் அமைக்க தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாவின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணைய மசோதா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை ஆணைய மசோதா வந்து நிறைவேற்றம் செஞ்சிருக்காங்க. இது வந்து தமிழக சட்டப்பேரவை மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மூலமா நெடுஞ்சாலைகளின் கட்டுமானம், மேம்பாடு மற்றும் மேலாண்மை பற்றி ஆலோசனைகளை வழங்குறதுக்காக தான் வந்து தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை ஆணைய மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஆணையத்தின் மூலயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தலைவர், 3 பகுதி நேர உறுப்பினர்கள், 3 முழு நேர உறுப்பினர்கள் வந்து இடம்பெறுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட வந்து இவர்கள் பார்த்தீங்கன்னா 12 வயது வரைக்கும் வந்து பணிபுரியலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பல்கலைக்கழக பதிவாளர் ஓய்வு வயதினை டேஸாக உயர்த்த தமிழக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 60 வயது. தமிழ்நாடு பல்கலைக்கழக பதிவாளர் ஓய்வு மசோதா பார்த்தீங்கன்னா இதுக்காக வயதினை வந்து 60ஆக வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்கலைக்கழக பதிவாளர் ஓய்வு மசோதா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், தற்போது பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சசி தரூர். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது யாருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசி தரூருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. கர்நாடகாவில் மக்களுக்கு கண் சிகிச்சை சேவை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆஷா கிரணா. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கண் சிகிச்சை சேவை வழங்குறதுக்காக வந்து ஆஷா கிரணா திட்டத்தின் மூலயமா வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். இது மக்களுக்கு முக்கியத்துவம் வந்து வாய்ந்த தகுந்தமாக பார்த்தீங்கன்னா கண் சிகிச்சை சேவை வந்து அளிக்கப்படுவதற்காக தான் ஆஷா கிரணா திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடக முதல்வர் சீதாராமையா தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஸ்கீம் வந்து சமீபத்தில் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். இந்த லட்சுமி திட்டம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்காக வந்து மாதந்தோறும் வந்து 2000 ரூபாய் வழங்குறதுக்காக உதவித்தொகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சக்தி திட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்காக வந்து இலவச பேருந்து பயணத்துக்காக சக்தி திட்டம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், யுவநிதி திட்டம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்காக வந்து 3000 ரூபாய் வந்து வழங்குறாங்க.
ஸோ பட்டதாரி படித்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வந்து உதவித்தொகையும் வந்து வழங்குறதா இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கன்னா கர்நாடகாவில். அதே கிருஹா ஜோதி திட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வந்து 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குறதுக்காக தான் தொடங்கப்பட்ட திட்டம். அதே அன்னபாக்கிய திட்டம் எதுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ அரிசி ப்ளஸ் 5 கிலோ அரிசிக்கான பணத்தை வந்து வழங்குறதுக்கான திட்டம் தான் அன்னபாக்கிய திட்டம். இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கர்நாடக மாநிலத்தில். நெக்ஸ்ட், மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அறிக்கையின்படி 2050 இந்தியா மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் மூத்தோர்களாக இருப்பார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 19.5%. ஸோ மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சீரமைப்பு மூலயமா தான் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2050 பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் வந்து 19.5% பேர் வந்து மூத்தோர்களாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்போது 10% பேர் வந்து மூத்தோர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 12வது மில்லியன் கூட்டு கடற்பயிற்சி நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி விசாகப்பட்டினம். ஸோ விசாகப்பட்டினத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா 12வது மில்லியன் என்னும் கூட்டு கடற்பயிற்சியானது விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெறுகிறது. ஸோ இந்த பயிற்சி மூலயமா பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகள் வந்து பங்கேற்கிறதுன்னா 50 நாடுகள் வந்து பங்கேற்கிறது. ஸோ மிலன் பயிற்சி வந்து எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில். நெக்ஸ்ட், 50வது ஆண்டு கஜுராஹோ நடன விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஜாடப்பூரில் வந்து 50வது ஆண்டு கஜுராஹோ நடன விழா வந்து நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்திய நீதித்துறையில் பீஸ்மா பிதாமகன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாலி நாரிமன். பாலி நாரிமன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காலமாயிருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்தியாவின் சட்ட நிபுணரும் மூத்த வழக்கறிஞருமாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ காலமாயிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய நீதித்துறையின் பீஸ்மா பிதாமகன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலி நாரிமன். இவர் வந்து 1991 பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காரு. அதே 2007 பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இந்திய அரசு சார்பில் தான் வந்து கிடைத்திருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இமயமலை கூடை எனும் திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் மாநிலமானது பார்த்தீங்கன்னா இமயமலை கூடை என திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு. எந்த மாநிலம்னா உத்தரகாண்ட். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். நாட்டின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்டில். ஸோ உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் மசோதா வந்து நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதன்மை மாநாடான ரைசீனா உரையாடல் மாநாடு நடைபெற்றுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. ஸோ புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் அப்சர்வா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இணைந்து தான் வந்து புவிசார் அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம் குறித்து இந்தியாவின் முதன்மை மாநாடானது ரைசீனா உரையாடல் மூலயமா வந்து புதுடெல்லியில் வந்து நடைபெறுகிறது. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டின் பிரதமரான கிரிட்டியோ கோஸ் மட்சோடாகிஸ் இவங்க வந்து சிறப்பு விருந்தினரை வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு வந்து எங்கே நடைபெறுகிறது? டெல்லியில். CE-20 கிரியோஜெனிக் என்ஜின் இறுதிக்கட்ட சோதனை எங்கு நடத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகேந்திரகிரி. மகேந்திரகிரியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மூலயமா வந்து ககன்யான் திட்டத்திற்காக வந்து CE-20 கிரியோஜெனிக் என்ஜின் இறுதிக்கட்ட சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ககன்யான் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து புவித்தாள் வட்டப்பாதைக்கு வந்து விண்வெளி வீரர்கள் வந்து அனுப்பும் திட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CE-20 கிரியோஜெனிக் என்ஜின். நெக்ஸ்ட், கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற மிக இளைய வயதில் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அஸ்வந்த் கௌசிக். கிளாசிக்கல் செஸ் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியான 8 வயதான அஸ்வந்த் கௌசிக் இவங்க வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயதான கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற ஜாசிக் ஸ்டோபோவை வந்து
இவங்க வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களை வந்து தோற்கடித்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரே மிக இளைய வயதில் வென்றவர் அப்படின்ற பட்டத்தை வந்து படுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாதனையும் படுத்திருக்காங்க. பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் கௌசிக். இவங்க வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட், ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியை நடத்தியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா விமான கண்காட்சி வந்து நடைபெற்றிருக்குது. இது வந்து ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி வந்து சிங்கப்பூரில் நடைபெற்றுள்ளது. நெக்ஸ்ட், பள்ளி மாணவர்களின் காணொளி வாயிலாக பாடங்களை கற்க தமிழக அரசு தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணற்கேணி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மணற்கேணி இணையதளம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காகன்னா 1 முதல் 12 வரை பள்ளி மாணவர்களுக்காக பாடங்களை வந்து காணொளி மூலமா வந்து கற்கிறதுக்காக வந்து தமிழக அரசு வந்து மணற்கேணி இணையதளம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணற்கேணி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 2023 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பள்ளி மாணவர்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ள இலவச உதவி எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1441-7. பள்ளி மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா சந்தேகங்களும் கேள்விக்கும் பதிலளிக்கிறதுக்காக வந்து 1441-7 என்னும் இலவச எண் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் தான் வந்து இந்த எண் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பள்ளி குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைக்க மத்திய பிரதேசம் கொண்டு வந்துள்ள கொள்கையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பை இல்லாத பள்ளிகள். ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பை இல்லாத பள்ளிகள் இந்த கொள்கையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த கொள்கையின்படி பள்ளி மாணவர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் வந்து புத்தகம் கொண்டு செல்ல வேண்டாம் அப்படின்ற நோக்கத்து மூலயமா வந்து மத்திய அரசானது பைகள் இல்லாத பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், முதலாவது எண்ம இந்தியாவிற்கான எதிர்கால திறன்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அசாம். தற்போது அசாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கால திறன்கள் உச்சி மாநாடு வந்து நடைபெற்றது. இதுல முதலாவது எண்ம இந்தியாவிற்கான எதிர்கால திறன்கள் உச்சி மாநாடு வந்து அசாமின் கவுகாத்தில் வந்து நடைபெற்றுள்ளது. நெக்ஸ்ட் 2023 ஆண்டிற்கான சைபர் குற்றங்கள் அறிக்கை இந்தியாவிற்கு எத்தனாவது இடம் கிடைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 80வது இடம். தற்போது சைபர் குற்றங்கள் ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து 2023 ஆண்டிற்கான சைபர் குற்றங்கள் அறிக்கை பட்டியல் வந்து 80வது இடத்தை வந்து இந்தியா பிடித்திருக்கு. 2023 ஆண்டிற்கான அதிதி சென் பார்த்தீங்கன்னா ஜிடி பிர்லா விருதை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருதானதான் வந்து ஜிடி பிர்லா. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா அதிதி சென் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இயற்பியல் பேராசிரியர். இந்த விருதினை பெறும் முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிதி சென் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அனுமான் ஏஐ சேவையை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிலையன்ஸ் நிறுவனம். அனுமான் செயற்கை நுண்ணறிவு சேவை சாட்ஜிபிடி, கூகுளின் ஜெமினி ஏஐ இதை வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அனுமான் செயற்கை நுண்ணறிவு சேவையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த அனுமான் செயற்கை நுண்ணறிவு சேவை பார்த்தீங்கன்னா 11 இந்திய மொழிகளில் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த நிறுவனம் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம். நெக்ஸ்ட், இலவசமாக மருத்துவ சிகிச்சைக்காக முதல் ஜன் ஆரோக்கிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரிபுரா. திரிபுராவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜன் ஆரோக்கிய திட்டத்தை வந்து திரிபுரா மாநிலத்தில் வந்து அம்மாநில முதல்வர் மாணிக் ஷாகா இவங்க வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் ஆண்டுக்கு வந்து 5 லட்சம் வரை வந்து இலவசமாக மருத்துவ சிகிச்சை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கலைஞர் காப்பீட்டு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜூலை 23. அதே முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ அதோட பேர் வந்து எப்போ இது பண்ணியிருப்பாங்கன்னா 2012 ஜனவரி 11 தான். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலயமா வந்து இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் வந்து ரெண்டுமே இணைச்சிருப்பாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23,
2018 தான் வந்து இணைச்சிருப்பாங்க. சாந்தி பிரயாஸ் 4 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேபாளம். ஸோ நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா காத்மாண்டில் வந்து 19க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க இராணுவ பயிற்சியானது சாந்தி பியாஸ் 4 என்ற பெயரில் வந்து நடத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், தற்போது பாகிஸ்தானின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஷெபாஸ் ஷெரீப். தற்போது பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வரை வந்து யாரு பதவியேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மரியம் நவாஸ். பாகிஸ்தானின் பிரதமராக வந்து ஷெபாஸ் ஷெரீப் வந்து தேர்வாகி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். பாபர் ஆசாம் T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து 10,000 ரன்களை வந்து வேகமாக கடந்து சாதனை புரிந்துள்ளார். உலக அமைதி உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா கேரளாவின் திருவனந்தபுரத்துல தான் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட், சைபர் துர்கா 2 இது பார்த்தீங்கன்னா DRDO உருவாக்கியுள்ள உள்நாட்டு லேசர் ஆயுதத்திற்கு வந்து துர்கா 2 என பெயரிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், அந்நிய முதலீடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு விண்வெளித்துறைக்கு வந்து 100% வந்து அந்நிய முதலீட்டுக்கு வந்து அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், சிறுதானிய சத்து மாவு பானம். இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து மாணவர்களுக்காக வந்து முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்காக வந்து சுக்ரா பாக்கியா திட்டத்தின் கீழ் வந்து சிறுதானிய சத்து மாவு பானம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு திட்டத்தின் மூலமா வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்ப்போம். இந்தியாவின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர். தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மு.க. ஸ்டாலின். வேலை வாய்ப்பில் சமூக நீதியை ஊக்குவிக்கும் புதிய நிறுவனங்களுக்கு டேஸ் மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 10%. தமிழக சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஆலோசனை வழங்க ஆணையம் அமைக்க தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாவின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணைய மசோதா. பல்கலைக்கழக பதிவாளர் ஓய்வு வயதினையாக டேஸாக உயர்த்த தமிழக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 60 வயது. தற்போது பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சசி தரூர். கர்நாடகாவில் மக்களுக்கு கண் சிகிச்சை சேவையை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஷா கிரானா. மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அறிக்கையின்படி 2050 இந்தியாவில் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் மூத்தோர்களாக இருப்பார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 19.5%. 12வது மிலன் கூட்டு கடற்பயிற்சி நடைபெறும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி விசாகப்பட்டினம். 50வது ஆண்டு கஜுராஹோ நடன விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். இந்திய நீதித்துறையின் பீஷ்மா பிதாமகன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாலி நாரிமன். இமயமலை கூடை என்னும் திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். இந்தியாவின் முதன்மை மாநாடான ரைசீனா உரையாடல் மாநாடு நடைபெற்றுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. CE-20 கிரியோஜெனிக் என்ஜின் இறுதிக்கட்ட சோதனை எங்கு நடத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகேந்திரகிரி. கிளாசிக்கல் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தினை வென்ற மிக இளைய வயதில் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அஸ்வந்த் கௌசிக். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியை நடத்தியுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்கப்பூர். பள்ளி மாணவர்களை காணொளி மூலமாக பாடங்களை வந்து கற்க தமிழக அரசு தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி மணற்கேணி. பள்ளி மாணவர்களின் சந்தேகங்களும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ள இலவச உதவி எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 14417. பள்ளி குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைக்க மத்திய பிரதேசம் கொண்டு வந்துள்ள கொள்கையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயில்லாத பள்ளிகள். முதலாவது எண்ம இந்தியாவின் எதிர்கால திறன் உச்சிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி
அசாம். 2023ஆம் ஆண்டிற்கான சைபர் குற்றங்கள் அறிக்கை இந்தியாவிற்கு எத்தனாவது இடம் கிடைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 80வது இடம். 2023ஆம் ஆண்டிற்கான ஜிடி பிர்லா விருதினை பெறும் முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அதிதி சென். அனுமான் ஏஐ செயற்கை நுண்ணறிவு சேவையை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ரிலையன்ஸ் நிறுவனம். இலவசமாக மருத்துவ சிகிச்சைக்காக முதல்வர் ஜன் ஆரோக்கிய திட்டம் தொடங்கியுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரிபுரா. சாந்தி பிரயாஸ் 4 என்ற கூட்டு இராணுவ பயிற்சியானது எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேபாளம். தற்போது பாகிஸ்தானின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஷெபாஸ் ஷெரீப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.